வெல்கம் டு ஹலோ நம்ம குடும்பம். இன்னைக்கு நரைமுடியை எப்படி இயற்கையான முறையில் கருப்பாக்குறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மருதாணி இலையை எடுத்துக்கோங்க. வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை கடையில் நீங்கள் வாங்கினாலும் சரி, அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் அது இல்லாதவங்க ரெடிமேடாக விற்கிற பொடியை கூட நீங்கள் வாங்கி நல்ல பேஸ்ட் பதத்துக்கு எடுத்து தலையில் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் எங்களுக்கு இலை கிடைச்சதுனால நான் இலையை வச்சு செஞ்சு காமிக்கிறேன். அந்த இலையை நான் மிக்சியில் போட்டு பேஸ்ட் பக்குவத்துக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிடணும் தலையை. அப்போ தான் நாம் போடுற அந்த மருதாணி வந்து ஒட்டும். இப்போ பாருங்கள், காமிக்கிற இந்த தலையில் தான் அப்ளை பண்ண போகிறோம். நல்லா காஞ்சி நல்லா ட்ரையாக இருக்குது. அவங்க தலையில் பாருங்கள் எவ்வளவு நரைமுடி இருக்குது பாருங்கள். ரொம்ப அந்த வேர் பகுதி ஃபுல்லாக நிறைச்சி இருக்குது. அந்த நிறைச்ச போர்ஷனில் தான் நாம் அந்த ஃப்ரண்ட் மண்டையில் மட்டும்தான் நாம் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா அந்த லென்த்தியாக வர ஹேர் வந்து இல்லை, கருப்பாக தான் இருக்குது. இங்கே உச்சி மண்டையில் தான் அவங்களுக்கு இருக்குது. அதனால் நாம் வந்து அங்கே மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறோம். இப்போது நாம் அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த மருதாணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேர் பகுதியில் அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், அவங்க எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் ஷோ காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே இவ்வளோ இருக்குது நரைச்ச முடி, பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது பாருங்கள் இந்த உள் மண்டையில். இப்போ அவங்க நரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக நம்ம போட்டுடணும். அந்த மருதாணியை நல்லா போட்டுட்டு ஒரு 3 hours நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த குளிச்சுட்டு வந்திருக்காங்க. நார்மல் வாட்டரில் குளிச்சுட்டு வந்து காமிக்கிறாங்க பாருங்கள், ஆரஞ்சு கலரில் அது மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், அவுரி பொடியை போடணும். அதுக்கு அவுரி பொடி ரெடிமேடாக விற்கிது. அந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பேஸ்ட் பதத்துக்கு பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த மருதாணி போட்ட தலையில் அப்ளை பண்ணி நல்லா 3 hours இதையும் நல்லா காய விட்டுருங்க. நல்லா காஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நார்மல் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணணும். இதை பாருங்கள் நல்லா காஞ்சி இப்போவே நல்லா பிளாக்காக தெரியுது பாருங்கள். இப்போ நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு வந்து தலையை காமிக்கிறாங்க பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு. இந்த வீடியோவை நான் வந்து லாங் வீடியோலையும் போட்டிருக்கேன். அது நீங்கள் அது ஸ்லோவாக இருக்கும், அதில் நீங்கள் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். இது ஷார்ட்ஸுன்றதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து அதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது 100% ட்ரூ. தேங்க்யூ.